இந்த பணத்தை கொண்டு போய் அந்த இத்து போன சோஃபா இருக்குல்ல அதுல வச்சுட்டு வா. அம்மா அங்க வச்சா யாராவது எடுத்துக்குவாங்கம்மா. எடுத்துக்கிறதுக்காக தான் வைக்க சொல்றேன். போய் வச்சுட்டு வா. உனக்கு பணத்தை ரெடி பண்ணாம என்கிட்ட யாரும் பேசாதீங்க. டேய், சரவணா அவன் வரான் கேமரா ஆன் பண்ணு. ஆ. என்ன சரவணா மேல காக்கா பறக்குதான்னு பாக்குறியா? சைக்கிள்ல குருவி உட்கார்ந்திருக்கான்னு பாரு. என்ன அம்புழுக்கிறீங்களா? சேச்சே வம்பெல்லாம் இழுக்கலப்பா. உனக்கு பிடிச்ச ஒரு படம், அதுவும் நீ நடிச்சது. உனக்கு போட்டு காட்டலாம்னு நினைக்கிறேன். எப்படி வசதி? என்ன சொல்றீங்க? சரவணா உனக்கு ரொம்பவே பிடிக்கும். செம்மையா நடிச்சிருக்க தெரியுமா நீ? மைனா போன கொடு. இந்தாங்கம்மா. என்னங்க இது? இத உடனே டெலிட் பண்ணுங்க. யார்கிட்டயாவது காமிச்சிடாதீங்க. நான் அந்த பணத்தை கொடுத்துறேன். ஏய் அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. போன் வேணும்னு மேல கதறிக்கிட்டு இருந்தல்ல, அந்த பணத்துல போன் வாங்கிக்கோ. இல்லங்க வேணாங்க. நான் அந்த பணத்தை ஏய், கொடுத்துறேன். நீயே வச்சு. இந்த பணத்தை நீ திருப்பி கொடுத்தீனா உடனே இந்த வீடியோவை போலீஸ் கிட்ட காமிச்சு பணத்தை திருடிட்டான்னு சொல்லிடுவேன். நீ என்கிட்ட பணத்தை கொடுத்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். ஏங்க இப்படி பண்றீங்க? இனிமே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அதே மாதிரி சில தகவல்லாம் எனக்கு தேவைப்படுது. அதெல்லாம் நீ அப்பப்ப எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? சரிங்க சரி. நீ இந்த விஷயத்துல ஏதாவது டபுள் கிராஸ் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சது, மறு நிமிஷமே நீ ஜெயிலுக்குள்ளதான் இருப்ப. இல்லங்க நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்றேன். சரி சரி, இப்ப நீ போய் இந்த பணத்தை வச்சு உனக்கு பிடிச்ச போனை வாங்கிக்கோ. எப்படி நான் சொன்ன மாதிரியே இந்த சரவணனை எனக்கு அடிமையாக்கிட்டேன் பாத்தியா? ஐயோ அம்மா, என்ன எனக்கு உடம்பு பூரா மூளைன்னு சொல்ல வரியா? உங்களை புகழ்றதுக்கு வார்த்தையே இல்லம்மா. கலக்கிட்டீங்க. அதான் இந்த